अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नी मुहाजिरुन इला रब्बी व क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अल हिजरतु तहदीमु मा कान क़ब्ला औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। सदक़ल्लाहु मौलाना अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து தொடர்ச்சியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40 வயதிலே நபித்துவத்தை ரிசாலத்தை பெற்று வேதத்தை வாங்கி வந்து பெருமானார் போதித்த போதனைகள் எல்லாம் ஜவாமிஉல் கலீம், சுருக்கமாக இருக்கும், அதே நேரத்திலே நிறைந்த கருத்துக்களை கொடுக்கும். அப்படி கொடுப்பதில் ஒன்றுதான் இஸ்திஃபார் என்பது வரை நாம் பார்ப்போம். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹிஜ்ரத்து தருகிற பாடம். 40 வயதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவத்தை வாங்கி வந்ததிலிருந்து ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றவர்கள் வெறும் 81 பேர் தான். 13 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் இவர்கள் குறைஷிகள், குறைஷி தலைவர்கள் வந்து இந்த மார்க்கமே அலிஃப் என்றால் 1, லாம் என்றால் 30, மீம் என்றால் 40, மொத்தம் 71 ஆண்டுகள் தான் இந்த தீன் இருக்கும், அதற்கு மேல் அழிந்துவிடும் என்று எதை கொண்டு வந்தாலும் எலத்தாளம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பல்வேறு வகையில் தொந்தரவுகள். ஷுஐப், அபூ தாலிப், யாரும் பெருமானாருக்கு பொருளாதாரத்தை கொடுக்க கூடாது என்று பொருளாதார தடை உத்தரவு. இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு கொண்டு ஏகத்துவத்தை விடாமல் ஏறத்தாழ 3 ஆண்டு காலங்கள் ஷுஐப், அபூ தாலிபில் பெருமானார் கஷ்டப்பட்டார்கள். இன்னைக்கு ஹிஜ்ரி காலண்டர் என்று நாம் ஈஸியாக சொல்லுகிறோமே, அந்த ஹிஜ்ரத்திற்கு பெருமானார் பட்ட பாடு இந்த உம்மத் அந்த வரலாற்றை உணர்ந்தே தீர வேண்டும். இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்கிறார்களோ அவர்களுக்கு தொல்லைகள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தாருல் அர்கம், அதிலே முதலில் எல்லோருக்கும் தெரிகிற அமைப்பில் குர்ஆனை ஓதினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. இதற்கு அவர்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? குறைஷி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உயர்குலத்தை சார்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவை செருப்பால் அடிக்கிறார்கள். ஏகத்துவத்தை ஏற்றதற்காக மயக்கமுற்று கீழே விடுகிறார்கள். கடும் அடி, மயங்கிய நிலை. இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. என் தோழர் எப்பொழுது தெளிவு பெறுவாரோ அப்பொழுது எனக்கு அறிவிப்பு செய்யுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கண் விழித்து பார்க்கிறார்கள். இந்த செய்தி பெருமானாருக்கு செல்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே பெற்றோர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அந்த முகம்மதை தான் விட்டுவிட, உன்னை நையப்புடைக்கிறார்களே, எதற்கு முகம்மதற்கு பின்னால் செல்லுகிறாய் என்று பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கண் விழித்தவுடன் சொன்ன வார்த்தை, என் கண்மணி முகம்மது எப்படி இருக்கிறார்கள்? தான் நிலை என்னங்கிறத பார்க்கவே இல்லை. பெருமானாருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா? ரசூல் எப்படி இருக்கிறார்கள்? ரசூல் நன்றாகத்தான் இருக்கிறார்கள்.
இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. ரசூல் வந்து பார்க்கிறார்கள். பெருமானார் தன் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து பார்க்கிறார்கள். பார்த்த உடனே உடம்பெல்லாம் காயம். பெருமானார் கேட்டார்கள், அபூபக்கர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகிறேன். பெருமானார் என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன கேட்டாங்க தெரியுமா? இதோ எனக்கு அருகில் இருக்கிற என் தாய் தகப்பன் 2 பேருக்குமே ஹிதாயத் வேண்டும் ரசூலே. 2 பேருக்கும் எதற்கு முகம்மதை பார்க்க போகிறாய் என்று கேட்கிறார்கள். 2 பேர்களுக்கும் ஹிதாயத்து வேண்டும். உங்கள் 2 கரங்களை உயர்த்தி ஹிதாயத்திற்கு துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்தின் ஆற்றல், 2 கரங்களை பெருமானார் இணைத்து, யா அல்லாஹ் இந்த அபூபக்கரின் பெற்றோருக்கு ஹிதாயத்தை கொடு என்றார்கள். பெருமானார் கையை இறக்குகிற போது 2 பேர்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்கிறார். பெரும் கஷ்டங்கள், இந்த தொல்லைகள், அபூஜஹில் கொலை செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள், இதெல்லாம் அரணாக இருந்து காத்தவர்கள், பெருமானாரை காத்தவர்கள் பெண்களில் அன்னை ஹதீஜா, ஆண்களில் அபூ தாலிப். இந்த 2 பேர்களுமே பெருமானாருக்கு 51 வயது ஆகிற போது இறந்து விடுகிறார்கள். 2 பேர் இறந்துறாங்க. அரணாக இருந்தவர்கள், எதிரிகளின் தொல்லையிலிருந்து பாதுகாப்பை தந்தவர்கள். 2 பேர் இறந்ததற்கு பிறகு குறைஷி தலைவர்கள் அபூஜஹில், உத்பா, ஷைபா, வலீத், அகீம் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள், அபூ லஹப், எப்படியாவது இந்த முகம்மதையும் முகம்மதின் மார்க்கத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முயற்சிகள் செய்கிறார்கள். இந்த உம்மத் இந்த வரலாறை மனசுல வச்சு தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். இன்றைக்கு இஸ்லாமிய வரலாறே தெரியாத பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் உருவாகி வருகிறார்கள். கிரிக்கெட் வீரர்களின் வரலாறு தெரியும், சினிமா நட்சத்திரங்களின் வரலாறு தெரியும். ஆனால் இந்த மார்க்கத்தை உருவாக்கிய மாணவி ஒரு ஹிஜ்ரி, உலகம் அழிகிற வரை ஹிஜ்ரி என்ற ஆண்டு எப்படி உருவானது இன்னும் நம்முடைய உம்மத்துக்கு தெரியாது. 2 முயற்சி பெருமானார் செய்கிறார்கள். அன்னை ஹதீஜா அபூ தாலிப் இறந்ததற்கு பிறகு, ஒன்று தாயிஃபுக்கு செல்லலாம், ஏகத்துவத்தை சொல்லலாம், அல்லது இந்த மக்காவிலிருந்து நாம் புறப்பட்டு விட வேண்டும், வேறு ஏதாவது ஊருக்கு சென்று விடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முயற்சியாய் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். பசுமையான ஊர் தாயிஃப், மக்களும் பசுமையாக இருப்பார்கள். இன்னைக்கு நிறைய நாம் அப்படி நினைக்கிறோம், ஆனால் அங்கே அதுதான் இல்லை. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தஞ்சாவூர் ரொம்ப பசுமையான ஊர், ஆனா மக்களின் இதயம் எல்லாம் பாலைவனம். ஈகோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தமிழ்நாட்டில் வரைக்கும் இருக்கு. ஆனால் ராமநாதபுரம் பாலைவனம், ஆனால் அவர்களின் இதயமெல்லாம் ஈரமானது, பசுமையானது. இது நம்ம எங்கேயோ போய் பார்க்க தேவையில்லை, நம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்க்க முடியும். பசுமைக்குள்ளே பாலைவனம் இருக்கிறது, பாலைவனத்திற்குள்ளே சோலைவனம் இருக்கிறது. அன்றும் அப்படித்தான் இருந்தது. பசுமையான ஊராக இருக்கிற தாயிஃபுக்கு செல்லலாம் என்று பெருமானார் செல்லுகிறார்கள். ஏகத்துவத்தை சொல்வதற்கு 3 கபீலாக்கள், 3 தலைவர்கள் தாயிஃபில் இருக்கிறார்கள். அப்தை அலி, மஸ்ஊத், ஹபீப், 3 தலைவர், 3 பேர் அண்ணன் தம்பி, சொந்த அண்ணன் தம்பி. இந்த 3 தலைவர்களை சந்தித்து பேசலாம். அன்றைக்கு தாயிஃப் 3 தெருக்கள் தான். சந்தித்து பேசலாம் என்று தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிற போது சிறுவர்களை வைத்து அந்த 3 தலைவர்களும் கல்லால் எறிய சொல்கிறார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு கல்லால எரிஞ்சா இன்னைக்கு முட்டையை தூக்கி அடிக்கலாம். தாயிஃப் மாறல, இன்னைக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அம்மார் ரலியல்லாஹும் சேர்ந்து செல்கிறார்கள். சின்ன பிள்ளை அம்மார்,
அம்மாரை அழைச்சிக்கிட்டு பெருமானார் போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கல்லால் எறிகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலின் கணு ஒடிந்து போகிறது. பெருமானார் தாங்கி தாங்கி பெருமானார் நடந்து செல்லுகிறார்கள். இப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுகிறார்கள், ரசூலே நீங்கள் அனுமதி கொடுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மலைகளுக்கு இடையிலே வைத்து இந்த தாயிஃபை அழிக்க உத்தரவிட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பே உருவான நாயகம், என்னால் யாரும் அழிக்கப்பட வேண்டாம், இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் இவர்களின் சந்ததிகளாவது ஈமான் கொள்ளுவார்களே என்று சொல்வது ரப்பின் இதயத்தை தட்டியது. அல்லாஹ்வின் அரிசி தட்டியது. ஜின்களை அல்லாஹ் அனுப்புகிறார். ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இரவு நேரத்திலே பெருமானார் கண்ணீரோடு, ரப்பே இங்கு முழு நம்பிக்கையோடு வந்தேன் ரப்பே, ஆனால் ஈமான் கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே ரப்பே என்று பெருமானாரின் அழுகை, கண்ணீர். 8 ஜின்கள், குர்ஆன்ல சூரத்துல் ஜின் இருக்கிறதே, இதஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், 8 ஜின்கள் பெருமானாரை ஈமான் கொள்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு சந்தோஷம், என்ன வந்த நோக்கம் வீணா போல என்று பெருமானார் சந்தோஷம் அடைகிறார்கள். மறுநாளும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல பெருமானார் அந்த உடைந்த காலோடு புறப்படுகிறார்கள். யாரும் ஏற்கவில்லை. அத்தாஸ், ஒரு அடிமை, நைனுவாவை சார்ந்த அடிமை ஓடி வருகிறார். கொஞ்சம் பேரித்தம்பழத்தை கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் கொடுக்கிறார். பெருமானார், என்னப்பா எல்லோரும் அடிக்கிறார்கள், நீ பேரித்தம்பழம் கொடுக்கிறாய? இல்ல, அவர் நினைச்சுக்கிட்டார் ரசூலுல்லாஹ் அடிமைன்னு. அடிமைகளுக்கு அடிமைகள் தானே உதவ வேண்டும், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவன் தானே. நானும் இங்கு அடிமையாக இருக்கிறேன், கஷ்டப்படுகிறேன். இந்த கஷ்டம் எனக்கு என்னவென்று தெரியும், இவர்கள் கொடுக்கிற கஷ்டம். அதுல குறைஞ்சது உங்களுக்கு உணவாவது கொடுத்து உதவலாம் என்று வந்தேன். அத்தாஸ், இன்னைக்கு வரைக்கும் தாயிப்பிட போய் மஸ்ஜித் அத்தாஸ் பார்க்காமல் யாரும் வருவதில்லை இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போய் பேரிச்சம்பழத்தை கொடுக்க, தம்பி நீ யாரு, உன் பேர் என்ன? அண்ணா அத்தாஸ். எந்த ஊர்? நைனுவா. நைனுவாவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு உனக்கு தெரியுமா என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஸுக்கு சொல்ல, எங்கள் நபியின் வரலாறு உங்களுக்கு தெரிகிறது என்றால் நீங்கள் ஒரு நபியை தவிர அல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று தாயிஃபிலே முதலில் ஈமான் கொண்ட பெருமை அத்தாஸை சார்ந்தது. முதல்ல அவர்தான் இஸ்லாத்துக்கு வந்தார், அந்த அடிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதிற்குள்ளே இவராவது வந்தாரே என்ற ஆனந்தம், ஆனாலும் தன்னுடைய லட்சியம் பூர்த்தியாகவில்லை என்ற கவலையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வருகிறார்கள். 2வது வேளையை பெருமானார் பார்க்கிறார். மக்காவிலிருந்து இந்த தொல்லை தாங்க முடியாத காரணத்தினால் நாம் வேறு ஊருக்கு செல்ல வேண்டும். தாயிஃப் நமக்கு பயன் தரவில்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மதீனாவை தயார் செய்கிறான். அது ஒரு பிளான்ட் சிட்டி. பெருமானார் போவதற்கு முன்னால் மதீனா எப்பொழுது ஷாமின் பிள்ளைகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள், ஷாமின் பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் எஸ்ரிபுக்கு செல்ல வேண்டும். மதீனாவுக்கு பேர் எஸ்ரிபு. எஸ்ரிபுக்கு செல்ல வேண்டும், அங்கு முஹம்மது வருவார், அவருக்கு நம்முடைய பிள்ளைகள் அரணாக இருக்க வேண்டும். அந்த ஷாமின் பிள்ளைகள் தான் அவுஸ் ஹஸ்ரஜ். மதீனாவில் இருக்கக்கூடிய 2 குலத்தார்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவுஸ் ஹஸ்ரஜ். அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு அரணாக வந்தவர்கள் தான் துப்பஉல் ஹுமைரி, நாட்டை வலம் வருகிற மன்னன். காபத்துல்லாவை துப்பஉல் ஹுமைரி வலம் வருகிறார். என்ன எல்லாரும் காபாவை சுத்தி சுத்தி வர்றாங்க, இந்த காபாவுக்கு அப்படி என்ன பெருமை இருக்கு? நான் நினைத்தால் கூட என்னுடைய நாட்டிலே நான் காபாவை உருவாக்கி விடுவேன். பொதுவாகவே அன்னைக்கு இன்னைக்கு ஒரே சட்டம் தான். காபாவை ஒருவர் யாராவது இலக்காரமாக கேவலமாக நினைத்தால் அல்லாஹ் உடலை புழுக்க வைத்து விடுவான். உடல் புழுத்து விடும். அவர் காபாவை குறித்து தரக்குறைவாக என்ன
நாட்டினுடைய மன்னர் வர்றாருன்னா அவர் கூட அமைச்சர்கள் வருகிறார்கள், கல்விமான்கள் வருகிறார்கள், எல்லாம் சேர்ந்து 3000 பேர்கள் வந்து சுத்துகிறார்கள். அவர் நினைப்பு இது மாதிரி நம்ம ஒண்ணு கட்டிடலாம். உடம்பெல்லாம் புண்ணாகிறது. மருத்துவர்கள், மன்னருக்கு சிகிச்சை எப்படி இருக்கும், மன்னர் மருத்துவம் எப்படி இருக்கும்? அதனால மன்னருக்கு சிகிச்சை அளித்து எந்த பலனும் இல்லை. அப்பதான் ஒரு அறிஞர் கேட்டாரு, காபத்துல்லாவை குறித்து நீங்கள் ஏதாவது கேவலமாக எண்ணினீர்களா? ஆமா என்னனே, இந்த கல்ல போய் இப்படி சுத்து வர்றாங்களேன்னு கேவலமாக நான் எண்ணினேன். அந்த எண்ணத்தை மாற்றுங்கள், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அவர் எண்ணத்தை எப்படி மாற்றினார் தெரியுமா? என் உடல் ஆரோக்கியமானால் நான் காபாவுக்கு ஆடை அணிவித்து அழகு பார்ப்பேன். முதலில் காபாவுக்கு ஆடை அணிவித்து அழகு பார்த்தவர் யாரு? வரலாறு தெரியணும் இந்த உம்மத்துக்கு. துப்பஉல் ஹுமைரி பெருமானார் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாள் துப்பஉல் ஹுமைரி காபாவுக்கு ஆடை அணிவிக்கிறார். அதிலே தங்க எழுத்துக்கள் நிரப்பப்படுகிறது. அற்புதமான ஆடை. அதுக்கு பிறகு அவர் புறப்பட்டு போறாரு. போகிற வழியிலே ஆலோசனை சொன்ன அந்த அறிஞர் இருக்கிறார் அல்லவா, அவரும் அவரோடு சேர்ந்து சில பேர்களும் மதீனாவிலேயே தங்கிவிடுகிறார்கள். இங்குதான் இறுதி நபி வருவார், அவருக்கு எங்கள் சந்ததிகள் உதவியாக இருக்க வேண்டும் என்று 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே துப்பஉல் ஹுமைரிக்கு ஆலோசனை சொன்ன அறிஞர்களின் குழு மதீனாவில் தங்கிவிடுகிறார்கள். அப்ப இருந்தே அவங்க கடிதம் எழுதுவார்களாம், இந்த உம்மத்தில் இறுதி நபி வருவார், அந்த கடிதத்தை அங்கு கொடுத்து விட வேண்டும். இவர் இறக்கும் போது அவர் மாண்ட கொடுத்துருவாரு, அவர் இறக்கும் போது அவர் மாண்ட கொடுப்பாரு. அந்த நபியிடத்தில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், நபிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் ஷாமின் வழித்தோன்றல்களும் துப்பஉல் ஹுமைரியின் அறிஞர் குழுவும் மதீனாவில் தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் தான் அசல் மதீனாவினுடைய சந்ததிகள். பெருமானாரின் வருகைக்காக இதற்கு இடையில் புஹ்து நஸா கடுமையாக யூதர்களை, நாம அன்பிற்குரியவர்களே, ஜெர்மன் யாருதான், ஹிட்லர் யூதர்களை கொன்றார். இதற்கு முன்னால் புஹ்து நஸர் கொன்றார். இந்த யூதர்களால் இந்த உலகத்திற்கு அழிவு வரும் என்று புஹ்து நஸர் அடித்து விரட்டுகிறார். அதிலே தஞ்சம் புகுந்தவர்கள் தான் மதீனாவிற்குள் வந்து புகுகிறார்கள். பனு குறைலாவாசிகள், அவர்கள் பனு கைனக்கா, பனு நுலைரை அழைத்துக் கொள்ளுகிறார்கள். மதீனாவிற்குள் தஞ்சம் புகுந்தவர்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் இடத்திலே தஞ்சம் புகுந்தவர்கள் யூதர்கள். அல்லாஹ் அக்பர். இப்படி தஞ்சம் புகுந்து, பொதுவாகவே இந்த தஞ்சம் புகுந்த ஆட்கள் செய்கிற முதல் வேலை இவர்களின் இடத்தை கபலீகரம் செய்ய வேண்டும். ஹவுசின் இடத்தை கபலீகரம் செய்ய வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் நிறைய இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அசல் மக்களுக்கு ஆபத்து வர ஆரம்பித்து விட்டது. இதை போலதான் அன்றைக்கு நடந்தது. கடைசியில காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தார்கள், வட்டிக்கு கொடுத்தார்கள். மதீனாவாசிகள் வட்டியில் மாட்டிக்கொண்டார்கள். ஹவுசும் ஹஸ்ரஜும் கடும் வட்டியில் மாட்டிக்கொண்டார்கள். நிலைமை என்னானது தெரியுமா? வரலாறு திகைத்து நிற்கிறது. ஹவுஸ் ஹஸ்ரஜில் யாருக்கு திருமணம் நடந்தாலும் முதல் நாள் அந்த பெண்ணை யூத தலைவனிடத்தில் அனுப்ப வேண்டும். நஊது பில்லாஹ். யூத தலைவன் அனுபவித்ததற்கு பிறகுதான் அந்த பெண் ஹவுஸ் ஹஸ்ரஜுக்கு வர முடியும். சொந்த குடிகள் எந்த அளவிற்கு கேவலமாக மாற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்தில் தான் பெருமானாரின் வருகைக்கு, மதீனாவிற்கு வருவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மாலிக் தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடத்துகிறார். ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்த மாலிக் தன் சகோதரிக்கு திருமணம் நடத்த அவர் கைலான் என்ற யூத தலைவனிடத்திலே அனுப்பி வைக்கப்படுகிற போது இந்த மாலிக் சொன்னார், நீ கத்தியோடு செல், அவனிடத்தில் நீ நெருங்குகிற போது அவனை கொன்றுவிடு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதே போலவே கைலான் தன் சகோதரிக்கு துணிச்சலை கொடுத்து அனுப்ப அவளும் யூத தலைவனை கொன்று குவித்தால், அதற்கு பிறகுதான் யூதர்களுக்கு ஹவுஸ் ஹஸ்ரஜின் மீது பயம் வந்தது. பயம் வந்தாலும் அந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
அவுஸ் ஹஸ்ரஜ், ஒரு நபி வரப்போகிறார், அந்த நபியை எங்களோடு சேர்த்துக் கொண்டு உங்களை நாங்கள் துவம்சம் செய்வோம். பொருளாதாரம் எங்களை சார்ந்தது, நபியும் எங்களோடு வருவார். இந்த நேரத்தில் நபியை இணைத்துக் கொண்டு உங்களை நாங்கள் அழித்தே தீர்வோம் என்று யூதர்கள் சூளுரைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மதீனா இப்படி இருக்கு. ஒரு நபி வரப்போறாருங்கிற செய்தியை யூதர்கள் கசிய விட்டாங்க. அந்த நபியை நாங்க தான் வச்சிருப்போம்னு சொல்றாங்க. இந்த சூழலில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டு காலமாய் 51வது வயசு, 52வது வயசு, 53வது வயசு ஹஜ்ஜிலே மதீனாவிலிருந்து யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலிருந்து யார் வந்தா? முதல்ல அஸ்அத் இப்னு ஸுராரா. இந்த உம்மத்து மதீனாவினுடைய முதல் இஸ்லாமியர், அன்சாரிகளில் முதல் இஸ்லாமியர் யார்? நமக்கு தெரியாது, பேரெல்லாம் தெரியாது இல்லையா? தெரிய வேண்டிய மிக முக்கியமான பேர், இஸ்லாத்திற்கே வலு சேர்த்தவர். அவர் இல்லை என்றார் அன்சாரிகள் இல்லை. அஸ்அத் இப்னு ஸுராரா முதலில் இஸ்லாத்தை ஏற்றார். அவர் 6 பேர்களை இஸ்லாத்தில் இணைத்தார். முதல் ஹஜ்ஜில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லி 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 2வது வருஷம் அந்த 6 பேரும் போய் 40 பேரை கூட்டு வந்தாங்க. பெருமானாருக்கு வயசு 52. பெருமானார் அந்த 40 பேர்களோட சேர்த்து தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்தார்கள். நம்ம உம்மத்துல அந்த பேர் வைக்கணும், முஸ்அப். இப்படி அஹ்னப்னு பேர் வைக்கிறோமா? முஸ்அப். 23 வயது இளைஞன். அந்த இளைஞனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, நம்ம இளைஞர்களுக்கும் ஆற்றல் இருக்கிறது. யார்கிட்ட பேசினாலும் அந்த இளைஞர் தன் பக்கம் எடுத்துக் கொள்வார். அப்படி ஒரு ஆற்றல் முஸ்அப் இப்னு உமைர். அஸ்அத் இப்னு ஸுராரா மதீனாவாசி. அஸ்அத் இப்னு ஸுராராவை அழைச்சி அந்த 40 பேருடைய கொண்ட குழுவுல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சேர்த்து அனுப்புகிறார்கள். மக்காவாசி முஸ்அப், மதீனாவுக்கு போங்க, ஏகத்துவத்தை சொல்லுங்க. மதீனாவிற்கு முஸ்அப் இப்னு உமைர் சென்று விடுகிறார். பெருமானார் என்ன மதீனாவுக்கு போகவே இல்லை, ஹிஜ்ரத்து தொகவே இல்லை, ஆனால் தயார் செய்யப்படுகிறது. இந்த முஸ்அப் இப்னு உமைரின் ஆற்றல் நேர அஸ்அத் இப்னு ஸுராராட்ட போன உடனே அவுஸ் ஹஸ்ரஜ் மதீனாவாசிகள் இவர்கள் தானே, இந்த 2 தலைவர்களையும் காட்டுங்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் தலைவர்களை. அவுஸின் தலைவர் சாத் இப்னு முஆத், ஹஸ்ரஜின் தலைவர் உஸைத் இப்னு ஹுதைர். 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேரித்த மரத்து அடியிலே அருவாளை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அருவா தான் உங்களுக்கு கேடயம் இல்லையா? அருவாளை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அஸ்அத் இப்னு ஸுராரா தூரத்துல இருந்து காட்டுறாரு, இந்த 2 பேரும் தான், நான் கூட்டிட்டு போக மாட்டேன், கோபக்காரங்க. கடைசியில நான் அழைத்து சென்றால் என் தலையை வெட்டி மரத்திற்கு உரமாக்கி விடுவார்கள், நீங்க போங்க. என்ன துணிச்சல் அந்த 23, 24 வயது இளைஞன் முஸ்அப் இப்னு உமைர். கையில எதுவுமே கிடையாது, நேரா போனாரு. 2 நீங்கள் தான் அவுஸ் ஹஸ்ரஜின் தலைவர்களா? ஆமா, நான் மக்காவிலிருந்து வந்திருக்கிறேன். பேச ஆரம்பிச்சு ஒரு டக்குன்னு என்ன செஞ்சாரு, யூதர்கள் உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள், ஒரு நபி வருவார், அந்த நபியை நாங்கள் இணைத்துக் கொண்டு உங்களை துவம்சம் செய்வோம் என்று அவர்கள் பேசுகிறார்களே, அந்த நபி இப்ப என் ஜோப்புல தான். அந்த நபி தான் உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி இருக்கிறார்கள். நீங்க என் கூட வர்றீங்களா, அவங்கள சேர்த்து கட்டுமா? இப்ப நிலைமை என்ன ஆகும்? அவர்களுக்கு முன்னால் உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். அப்பொழுதே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் சாத் ரலியல்லாஹு தன்னுடைய 400 குடும்பங்களை அழைத்து சொன்னார்கள், நான் முகம்மதை ஈமான் கொண்டு விட்டேன். என்ன ரசூலுல்லாஹ் பார்க்கவே இல்லை, முகம்மதை ஈமான் கொண்டு விட்டேன். என்னுடைய 400 குடும்பத்தில் யார் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் என்னை விட்டு விலகி விடுங்கள். ஒரே ஒரு குடும்பம் தான், பனுல் ஹாரிஸ் மட்டும்தான் நாங்க ஈமான் கொள்ளலன்னு வெளியே வந்தாங்க, பிறகு ஈமான் கொண்டார்கள். பாக்கி அத்துணை பேர்களும் தலைவர் சொன்னால் சரியாக இருக்கும். உஸைத் இப்னு ஹுதைர் தன்னுடைய குடும்பத்தில் போய் சொல்லுகிறார், நான் முகம்மதை ஈமான் கொண்டு விட்டேன், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமானை பரப்புகிற வேலையை முஸ்அப் இப்னு உமைர் மிக வேகமாக மதீனாவில் செய்கிறார்கள். மதீனாவின் வீடுகள் எல்லாம், பெருமானார் என்ன இஸ்லாத்துக்கே வரல, வீடுகள் எல்லாம் ஈமான், வீடுகள் எல்லாம் இஸ்லாம்.
ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் பெருமானாரின் வருகைக்காக சல்மான் பார்சி அங்க இங்க கேட்டு கேட்டு அவர் பார்சி நாட்டை சார்ந்தவர் நெருப்பு வணங்கி திரும்ப கிறிஸ்துவராக மாறுகிறார், யூதராக மாறுகிறார். அந்த வேதங்களை எல்லாம் படித்து விட்டு இங்குதான் கடைசி நபி வருவார், அந்த நபியை நாம் வரவேற்க வேண்டும் என்று மதீனாவிலே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். மதீனா இப்படி தயார் செய்யப்பட்ட நிலையில் ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட தயாராகிறார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள். எப்பொழுது ரப்பின் உத்தரவு வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிவிட்டாலே அல்லாஹ் செய்து விடுவானே, நபியே இனியும் இந்த கஷ்டத்தை தாங்க வேண்டாம், நீங்கள் புறப்படுங்கள். அல்லாஹ்வின் உத்தரவு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள். எல்லோரும் புறப்பட ஆரம்பித்தார்கள். ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் செஞ்சவங்க உம்மு சலமா, அபூ சலமா எல்லாம் புறப்பட ஆரம்பிச்சோன்ன இந்த செய்தி குறைஷி தலைவர்களுக்கு தெரிகிறது. முகம்மது கிளம்பிட்டாரு, தன் தோழர்களை 80 பேர்த்தை அழைச்சிட்டு கிளம்பிட்டாரு. தாரும் நதுவாவில் கூட்டம் நடக்கிறது, ரகசிய கூட்டம், அல்லாவுக்கு தெரியாமல் ரகசிய கூட்டம், ரப்புக்கே தெரிந்துவிடக் கூடாது என்று ரகசிய கூட்டம். எப்பொழுது கூட்டினார்கள் தெரியுமா? இரவு 12 மணிக்கு ரகசிய கூட்டம். ஹதீசுகளை பாருங்கள், இரவு 12 மணிக்கு தாரும் நதுவாவிலே ரகசிய கூட்டம் நடக்கிறது. இந்த நேரத்தில் தலைவர்கள் வருகிறார்கள். ஒரு நஜித் நாட்டு குடுகுடு கிழவன் வந்து எட்டி பார்க்கிறார். அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க அபுல் பக்தரி வெளியே தள்ளுகிறார். இந்த நேரத்தில் நீ யாரு? முகம்மதின் உளவாளியா? நீ வெளியே போ. ஹிஷாம் தடுக்கிறார். அபூஜஹில் சொன்னார், ஏதோ ஒரு முக்கிய வயதானவர் நல்ல ஆலோசனை கொடுப்பார், அவரையும் உள்ளே அழைத்துக் கொள்ளுங்கள். வந்தது யார் தெரியுமா? இப்லீஸ். வந்தது யார்? பெரிய நஜித் நாட்டு ஷேகின் தோட்டத்தில் இப்லீஸ் உள்ளே வரவழைக்கப்படுகிறான். தாருன் நதுவாவிலே என்ன கூட்டம் நடக்கிறது தெரியுமா? இந்த முஹம்மத் வேறு ஊருக்கு செல்ல போகிறார், மதீனா என்று பேசிக் கொள்கிறார்கள். மதீனாவிற்கு முகம்மது செல்ல போகிறார், முகம்மதை தடுத்து நிறுத்த வேண்டும், என்ன செய்யலாம்? அபுல் பக்தரி வீட்டு சிறையில் வைக்கலாம். உடனே இந்த நஜித் நாட்டு கிழவன் சொல்றார், இப்லீஸ் வீட்டு சிறையில் வைத்தால் அவங்க குடும்பத்தை சார்ந்த குறைஷிகள் காப்பாற்றி செல்வார்கள், வீட்டு சிறையில் எல்லாம் வைக்கக்கூடாது. ஹிஷாம் இப்னு அம்ர் சொல்லுகிறான், நாடு கடத்தி விடலாம். உடனே இந்த இப்லீஸ் நஜித் நாட்டு ஷேக் சொல்றான், நாடு கடத்தினால் அங்கு போய் இஸ்லாத்தை சொல்லுவார், எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து நம்ம மாத்திருவாரு, அதெல்லாம் வேணாம். கடைசியில் அபூஜஹில், அபூஜஹிலுக்கு பேர் அபுல் ஹிகம், ஞானியின் தந்தையின் பேர் அவருக்கு. அவன் சொன்னா, யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சாதான் பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு இளைஞன் வர வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் 100 இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும், கொண்டு விட வேண்டும். யாரு மேலையும் பழி சுமத்த முடியாது. இந்த குறைஷி குலத்தை சார்ந்தவர், முகம்மதின் குலத்தை சார்ந்தவர்கள் யாரும் நம்மை பழி வாங்க முடியாது. இப்லீஸ் சொல்லுவான், சபாஸ், அருமையான யோசனை, 100 இளைஞர்கள் தயாராக வேண்டும். இங்க கூட்டம் நடக்க நடக்க அல்லாஹ் அங்க வகி இறங்கிட்டாங்க ரசூலுக்கு. ஈதியம் குருபிக்கல்லதீன கஃபரு, அந்த காஃபிரீன்கள் எல்லாம் உங்களை கொல்வதற்காக வேண்டி அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் ரசூலே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் திட்டம் தீட்டிய இரவிலேயே புறப்படுங்க. அல்லாஹுவா அபூஜஹிலா, அல்லாஹுவா அபூஜஹிலா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞானி. என்னைக்கு கொல்லணும்னு நினைச்சாங்களோ அல்லாஹ் முதல்ல புறப்பட வச்சிருக்கலாம். அவன் என்றைக்கு கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த நாள் புறப்பட வேண்டும். ரப்பை பற்றி அவர்கள் தெரிய வேண்டும். கொல்றதுக்கு திட்டம் போட்டாச்சு. அல்லாஹு அக்பர். ரபியுல் அவ்வல்ல இந்த நாள் பெருமானார் திங்கட்கிழமை புறப்பட போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டை சுற்றிலும் பெருமானார் உள்ள தங்கி இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறாங்க. வீட்டை சுற்றிலும் 100 இளைஞர்கள் அம்பும் கம்புமாய் வில்லும் வாளுமாய் முகம்மது வெளியே வந்தால் கொன்று விட வேண்டும் என்று பெருமானார் அன்றைக்கு பகலில் அபூபக்கர் ரலியல்லாஹுவிடத்திலே சொன்னார்கள். எங்க போறோம், எதுவுமே சொல்லல. அபூபக்கர், இன்றைக்கு நாம் புறப்பட போகிறோம், ஹிஜ்ரத் செய்ய போகிறோம், தயாராக இருந்து கொள்ளுங்கள்.
இன்று இரவு வருவேன், நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். பெருமானார் எப்பொழுதும் போல் இரவு உறங்குகிறார்கள். அலி ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், இன்னாருக்கு கொடுக்க வேண்டிய அமானிதங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, அதையெல்லாம் கொடுத்து விட்டு குபாவிலே வந்து என்னை சந்திப்பு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு குபாவில் நம்ம சந்திச்சுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்று இரவு உறங்குகிறார்கள், 100 இளைஞர்கள் சுற்றி இருக்கிறார்கள். 100 இளைஞர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தின் வேளையிலே 2 ரக்காத்து தொழுது விட்டு, அன்னஸ்ரு மினல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எவ்வளவு பேருதவி. பெருமானார் 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு புறப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு நல்லா உறங்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅஸைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். யாசீன் சூரால வரக்கூடிய 8வது வசனத்தை ஓதி மண் எடுத்து தூவுங்கன்ட்டு அல்லாஹ். ஓதி தூவினா அபு ஆசியா கவிஞர் எழுதுகிறார், அந்த குறைஷி குலத்தை சார்ந்த அந்த அபூஜஹலினுடைய கூட்டாளிகள் இளைஞர்கள் 100 பேர்களும் விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். எல்லாம் முடிச்சுதான் இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூவிட்டு புறப்படுறாங்க. ஒரு ஆளு கண்ணுக்கு தெரியல, ஒரு ஆள் கண்ணுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. இந்த ஹிஜ்ரத் எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டு கதவை தட்டி கூப்பிடலான்னு இப்படி தட்டுனா கதவு திறக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு கதவு ஓரத்தில் நிக்கிறாங்க. என்ன அபூபக்கர், கதவின் ஓரத்தில் நிற்கிறீர்களே, பாசத்தின் உச்சம். ரசூலே, இரவு வருகிறேன் என்று சொன்னீர்கள், எப்பொழுது என்று சொல்லவில்லை. அதனால் நீங்கள் வருகிற போது கதவை தட்டும் சூழல் வந்துவிடக் கூடாது என்று நான் நின்று கொண்டிருக்கிறேன். புறப்படலாமா? 2 ஒட்டகைகள் தயாராக இருக்கிறது. வழிகாட்டுவதற்கு ஆமிர் இப்னு ஃபுஹைரா அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய அடிமை தயாராக இருக்கிறார். வீட்டில் இருக்கிற திர்ஹம் 7000 திர்ஹம். வீட்டுக்கு எதுக்குமே வைக்கல, அல்லாஹ்வை ரசூலை மட்டுமே அபூபக்கர் ரலியல்லாஹு வச்சிட்டு அத்தனையும் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவோடு புறப்படுகிறார்கள் சௌரு குகையை நோக்கி. என்ன ரசூலே, மதீனாவுக்கு இப்படி போறதுக்கு இப்படி போறீங்களே, ஆப்போசிட்ல போறீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஒன்றும் கேட்க வேண்டாம், மதீனா எதிர் திசையில இருக்கு, இவங்க இந்த பக்கத்து போயிட்டு இருக்கிறாங்க. சௌரிலே போய் பெருமானார் ஒதுங்குகிறார்கள். சௌரு குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைவதும் அதிசயம். அந்த குகைக்குள்ளே ஏறத்தாழ 3.5 கிலோமீட்டர் ஏறி போய் அந்த குகையை பார்த்தால் எல்லாம் பாம்புகளின் புற்றுகள், பாம்புகளின் புற்றுகள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வேக வேகமாக போய் தன்னுடைய மேலாடை எல்லாம் கலட்டி அந்த புற்றை அடைக்கிறார்கள். அடைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு 2 புத்தை அடைக்க முடியல, காலை வச்சு அடைச்சு சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, ரசூலே, இரவு முழுவதும் விழித்திருக்கிறீர்கள், அதனால் என் மடியில் தூங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாம்பு ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹுவை தீண்டி விடுகிறது. ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு என் தோழரின் உறக்கம் கெட்டுவிடக் கூடாது என்று அந்த பாம்பின் கடியின் வேதனையை தாங்கினார்கள். ஆனாலும் கண்ணீர் காட்டிக் கொடுத்தது. ஒரு சொட்டு கண்ணீர் ரசூலின் கன்னத்தில் விழுந்தது. விழித்து பார்த்தால் உடம்பெல்லாம், வெள்ளை உடம்பெல்லாம் முழு கலராக மாறியிருக்கிறது. என்ன அபூபக்கர் என்று கேட்க, யாரையுமே திட்டாத அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில யாரையுமே திட்டதில்லை. பாம்பை கூட அபூபக்கர் ரலியல்லாஹு திட்டல. உங்களை பார்க்கும் ஆசை பாம்புக்கு இருக்காத ரசூலே, அதனால் தான் என்னை தீண்டி உங்களை காண ஆசைப்பட்டு. பெருமானார் தன் உமிழ்நீரை எடுத்து தடவுகிறார்கள். விஷம் நீங்குகிறது. உள்ளே இருக்கிறார்கள். பகல் பிறக்கிறது, காலை பிறக்கிறது. வெளியில யார் வரக்கானன்னு கதவை தட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருந்த அந்த இடத்துல கதவை தட்டுறாங்க. உள்ளிருந்து அலி ரலியல்லாஹு வெளியே வருகிறார்கள். முஹம்மது எங்கே? இப்பொழுது எங்கே இருப்பாரோ அங்கு நன்றாக இருப்பார். அங்கேயும் பொய் சொல்லல சகாபாக்கள், எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பார். வீட்டுக்குள்ளே போய் தேடுகிறார்கள். முஹம்மது காண கிடைக்கவில்லை. அபூஜஹல் சொல்லுவான், அப்படியானால் அபூபக்கரின் வீட்டுக்கு செல்லுங்கள். அங்கு போனா அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு சென்றார். அஸ்மா ரலியல்லாஹு, ஆயிஷா சின்ன பிள்ளை, அஸ்மா ரலியல்லாஹு கன்னத்தில் அறைந்து, உன் தகப்பன் எங்கே? அவங்களதான் சொன்னாங்க. எங்கன்னு தெரியாது, இப்ப எங்க இருக்கிறாரோ அங்க நல்லா இருப்பார். கடுமையான அடி.
இப்பொழுதுதான் அபூஜஹில் ஆர்டர் போட்டான், முஹம்மதை உயிரோடோ முஹம்மதின் தலையையோ யாராவது கொண்டு வந்தால் செந்நிற ஒட்டகைகள் 100 பரிசு. 100 பரிசு, 1 கோடி ரூபாய் பரிசு. செந்நிற ஒட்டகைகள் 100 பரிசு. அன்னைக்கு மக்காவில் இருக்கிற குறைஷிகள் எல்லாம் மனிதர்களாக அல்ல குதிரைகளாக மாறி தேடினார்கள். ஏன்னா 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா குதிரைகளாக மாறி தேடினார்கள். அந்த தேடியவர்களில் அபூஜஹிலும் ஒன்று. அபூஜஹில் தேடுறான். யாரை பிடிச்சான் தெரியுமா? அபூஜஹில் ஹக்கீம். யார் அந்த ஹக்கீம்? பாத அடிகளை வைத்தே கண்டுபிடிக்கக்கூடியவன். பெருமானாரின் பாத அடியவே வச்சு போய் நேரா சௌரு குகையில நின்னாச்சு. பாத அடிகள் சௌரு குகையில போய் நிக்கிறார். அல்லாஹ் அக்பர். உச்சிக்கு போயாச்சு. லேச குனிஞ்சா ரசூலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தெரிவாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பதட்டம். அபூஜஹிலும் ஹக்கீமும் வந்து விட்டார்கள். ரசூலே லேச குனிஞ்சா நம்ம மாட்டிடுவோம். ரசூலே பெருமானார் அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டு புலகாங்கிதம் அடைகிறார். இந்த நேரத்தில் என் ரசூல் என்ன சொல்ல போகிறார்? அப்படி நிற்கிறாங்க, எதிரிகள் நிற்கிறார்கள். மாட்ட போறோம்னு சொல்லும் போது பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு தட்டி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. ஒரே ஒரு ஆயத்து, எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கு தீர்வு. நாமும் இந்த வார்த்தையை சொல்லணும். லா தஹ்சன். குடும்பத்துல கஷ்டமா? அந்த ரப்பு தானே தீர்த்து வைக்க வேண்டும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. உடம்புல பிரச்சனையா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கல்வியில பிரச்சனையா? எந்த பிரச்சனைக்கும் அந்த ஒரு வசனம், அழகான வசனம், தீர்வு. அல்லாஹ் சந்தோஷம் அடைஞ்சான். என் நபி இந்த நிலையிலும் என்னை நினைத்து விட்டார், அல்லாஹ் கூட இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார். அபூஜஹில் அல்லாஹ் பார்க்கலாம். அந்த ஹக்கீம் சொல்லுவான், முகமது இங்கதான் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நான் நட்சத்திர கணக்கிலே ஒரு நாள் கூட தோற்றதில்லை. அப்படி இல்லை என்றால் ஒன்று நீ முகம்மதாக இருக்க வேண்டும் அல்லது நான் முகம்மதாக இருக்க வேண்டும். இங்க முகமது இருக்கிறார். அபூஜஹில் சொல்லுவான், உன்ன மாதிரி முட்டா பயல போய் கூட்டு வந்தேன் பாரு. இங்கே புறாக்கள் கூடு கட்டி இருக்கிறது, 8 கால் பூச்சிகள் கூடு கட்டி இருக்கிறது, மனித சஞ்சாரம் நுழைவதற்கு வழியே இல்லை. இப்படி ஒரு முட்டாளாக இருக்கிறாயே என்று அழைத்து வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் சௌரு குகையில் இருக்கிற போது பெருமானாருக்கு உணவு கொண்டு வருகிற பொறுப்பை யார் ஏற்றார்கள் தெரியுமா? வீரமங்கை அஸ்மா. வீரமங்கை அஸ்மாவும் அவர்களினுடைய மகன் 2 பேரும் தான். 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உணவு கொண்டு வருகிறார்கள். மக்காவே ரசூலை தேடிக்கொண்டிருக்கிறது, மக்காவே தேடிக்கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள். 3 நாள் கழிச்சு பாலைவன பாதை அறிந்த ஒருவன் அப்துல்லாஹி அரீக், அல்லாஹு அக்பர். பாலைவனத்திற்குள்ள எப்படி ஷார்ட்டா போகணும்னு தெரிஞ்சால், ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல. பெருமானார் அவரை வாடகைக்கு தேடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். புறப்படுகிற வழியெல்லாம் அதிசயம். உம்மு மஅபத், அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் உம்மு மஅபத்கிட்ட பேசுறாங்க. உம்மு மஅபத்கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் என்ற ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார், ரொம்ப பசியோடு இருக்கிறாரு, கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணும். அந்த அம்மா சொல்லுச்சு, இந்த ஆடு ஆண் அண்டாத ஆடு, பால்லாம் கொடுக்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல அந்த மனுஷன் அதிசயமான மனுஷன், மடுவுல கை வச்சாலே பால் வந்துடும், அப்படி ஒருவரை நான் பார்க்க வேண்டும். உம்மு மஅபத் நேரம் ஆட்டை கொண்டு வர்றாங்க, குட்டி ஆடு. ரசூலுல்லாஹ் கை வைக்கிறாங்க, பால் சுரக்கிறது. முதல் பாலை உம்மு மஅபதுக்கு கொடுக்க, உம்மு மஅபத் அப்படி ஒரு பார்வை தான் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அடிக்கடி எல்லாம் சொல்றாங்க, ரசூலினுடைய அத்தனை அங்க இலக்கணங்களையும் உம்மு மஅபத் வர்ணித்ததை போன்று வேறு யாரையும் பார்க்கவில்லை. அங்கேயே ஈமான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற அங்கேயே ஈமான் கொள்ளுகிறார்கள் உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா. அதோட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஈமான் கொண்டதோடு மட்டும் இல்லாம ரசூலின் நாட்கள் உங்களோட அப்படியே நானும் புறப்பட்டு மதீனா வந்தேன் புறப்பட்டாங்க. அப்படின்னா வீடு சொத்து சுகம் அத்தனையும் ரசூலுக்காக விடுகிற அற்புத தலைமுறை. அத்தனை அதிசயங்களையும் தாண்டி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 நாட்கள் பயணம் செய்து பெருமானார் குபாவுக்கு செல்கிறார்கள். ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி அங்கே ஒரு மஸ்ஜிதை பெருமானார் ஏற்படுத்துகிறார்கள். அலி ரலியல்லாஹுவை சந்திக்கிறார்கள். அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதே குபால 3 நாள் தங்கினாங்க. அதுக்கு பிறகு மதீனாவிற்கு செல்லுகிறார்கள். மதீனா காரணம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவாசிகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். எல்லா குடும்பத்திற்குள்ளும் இஸ்லாம் நுழைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்றார்கள். அங்கேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அடைக்கலம் தந்தவர்களுக்கு தன் உயிரையே தன் உடலையே மதீனாவிற்கு கொடுத்தார்கள். அதுதான் ஹிஜ்ரத்து தருகிற அற்புத பாடம். இந்த உம்மத்து உணர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிச்சமுள்ள விஷயங்களை நாளை பார்க்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய துவா கைவலி, கால் வலி, உடம்பு வலி இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மருந்து பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல எந்த துவாவா இருந்தாலும் 3 ஸலவாத் ஓதிக்கணும். பிஸ்மில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாது. பிஸ்மில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாது. இதை 7 தடவை ஓதி உடம்புல ஓதிக்கொண்டால், உடம்பிலே தடவிக்கொண்டால், எங்கு வலி இருக்கிறதோ அங்கு தடவினால் வலி நீங்கிவிடும். வல்லல் நபி சொல்லி இருக்கிறார்கள். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக் எல்லாம் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه واصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.